4 அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சாப்பிடாம கொஞ்சம் இது ட்ரிங்க்ஸ் பழக்கிறது மேடம். அதனால கொஞ்சம் கோட்டை விட்டேன். வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது மேடம். அப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சா ப்ராப்ளம் போயிடுவான். ஒரு பிரச்சனை பரவாயில்ல, மாறி மாறி ஒரே ஒரு பிரச்சனை 3 நாள் பிரச்சனை மாற்றி வந்து ஒரே டார்ச்சர். எதனா கேட்க போய் வயிற்றுல எட்டி உதச்சி. யாரை உடைச்சாங்க? எங்கள் வீட்டில் தான் மேடம். உங்கள் மனைவி உங்களை உதைச்சாங்களா? இன்னொருத்தர் கூட பார்த்துட்டேன், பஸ்ஸில் போனாங்க பார்த்தேன். அதை கேட்டதுக்கு சிம்மெல்லாம் பிடிங்க உடச்சிட்டு நைட்டு தூங்கும் போது தான் வயிற்றுல ஏறி மிதிச்சு கண்டிஷனை மாறி போய் விட்டா உயிர் போச்சா போயிட்டு வந்துட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா பக்கத்தில் சும்மா பேசினே இருந்தேன் மேடம். நான் பேச கொஞ்சம் இது சாப்பிட்டு வந்தோடனே வீம்புக்குன்னு சண்டை வலிச்சு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு கத்தி கூப்பிட்டு அவங்க சின்ன பசங்க மேடம் வந்தோடனே டம்மான் ஒரு தடுத்துட்டேன். அப்படி தள்ளினவனக்கே விழுந்துட்டேன். அந்த கோவத்தில் ஒரு 2 நாள் விட்டுட்டு இங்கே அம்மாட்டுக்கு வந்துட்டேன். அந்த 2 நாள்லேயே அவங்க கூட பிறந்தவங்க கூட சுற்றிக்கின்னு இந்த மாதிரி வேலை பண்ணின்னு. யாரோட கூட பிறந்தாங்க? என் கூட பிறந்தவங்க சொல்கிறதுக்கு வாய் கூசு எனக்கு. அவங்க தான் சுற்றிக்கின்னு. அவங்க வேலைக்கு போகிறாங்களா உங்கள் மனைவி? அதான் மேடம் இந்த ப்ராப்ளம் ஓவர் ஆச்சுன்ட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சுது. வெளிநாட்டுக்கு நீ அனுப்பல, அதனால தான் நான் இந்த மாதிரி வேலை பண்ணேன் அப்படி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் போனேன், சரி போனால் போதும். எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க, கையெழுத்து போட்டாங்க. அவங்க அனுப்புகிறவங்க கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்தை போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சோம். வெளிநாட்டுக்கு போய்ட்டு முதல்ல ஒரு 3 மாதம் ஒழுங்காக வந்தது. ஃபஸ்ட் அடி போயிட்டு வந்தப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நான் இடையில கொஞ்சம் நல்லா இருந்தேன், கிறிஸ்டின் கோவிலுக்கு போகலாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். ஒரு கம்பெனியில் வந்து லோடு வண்டி போயிட்டுங்க. அப்போ நான் இப்படி போன பிறகு அவன் இப்படி வர்றது இந்த மாதிரி நடந்திருக்குது எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த 3 மாதம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்தேன், துபாய்க்கு போயிட்டு வந்தது மேடம். வந்த உடனே அப்புறம் வந்து கொஞ்சம் பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி தான் போவேன், என்னடா பண்ணுவேன் போய் கேட்டு இவ்வளோ பெரிய கொல்லி கட்டி குத்த வந்து சேர்ந்தேன். வயிற்றில் குத்துறேன், டமாலில் கதை மூடனே அதை பட்டு நெருப்பு தெரிச்சுது பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துச்சு, நானும் ஒரு எடுத்துகிட்டு ஓடனே 2 பேரும் கீழே வந்து நிலத்தில் பட்டுச்சு மேடம். அது ஒரு காரணம் வச்சு மறுபடியும் அதே இதாகுன்னு ராமாபுரத்தில் அந்த ஊர் காமிச்சாங்க பாருங்கள். இருக்கிற பணத்தில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கே போய் இருந்துட்டா. அப்புறம் இப்போ நாளடி இப்போ என்னாச்சுன்னா ஊர்லேருந்து இப்போ வந்து மறுபடியும் ஒழுங்காலாம் இருக்கலாம்னு வீடை மாற்றிட்டு ஒழுங்காக தான் இருந்தது. இடையில இப்போ அவங்க அக்கா கொஞ்சம் பணம் வந்தோடனே அக்கா கூடலாம் சேர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ அவங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு. இப்போ இன்னொன்று மலேசியாவில் ஒருத்தனை கூட்டு வந்துட்டு 2 பேரும் ஏர்போர்ட்டில் வந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இல்லை, காலையிலேயே வந்துருக்காங்க போல. இப்போ ஜிஹெச்சில் வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதம் பெட்டில் அந்த மூக்கில் நான் டியூப் வச்சுருந்தாங்க மேடம். 1.5 மாதம் பெட்டில் இருந்தேன். என்னை பகலில் பாசமாக பார்க்குற மாதிரி பார்க்குறது. அவன் அக்கா இத்தனைக்கும் கூட பிறந்த அக்கா பக்கத்துலேயே அவன் இன்னொருத்தனை வீடு பிடிச்சி வச்சிருக்குது குன்றத்தூரில். எனக்கு தெரியாது. வரும்போது சாப்பாடு எடுத்துன்னு வரோம், நைட் என்ன போய்டும், வீட்டுக்கு போய்டும். இது இப்போ எல்லாம் சொன்னாங்க நம்பலாம். நான் ஒரு மாதம் இருக்குமா நான் குன்றத்தூர் வீடு தெரிஞ்சு போனால் உள்ள ஒருத்தர் நிற்கிறான், வெறும் ஆப்ரேட்டர் போட்டு நிற்கிறான். அது கேட்டவொடனே நான் அப்படியே கழுத்தை பிடிச்சி தள்ளி இங்கே ஒன்று சாவடிச்சிட்டு, நீயே செத்து போறியா நானே சாவடிச்சிட்டேன். இதுதான் மேடம் பசங்களுக்கு ஏதாவது வழி பண்ண மாட்டேங்குது. மறுபடியும் ஆள் என்ன ஒரு வாட்டி தப்பு பண்ணால் பரவாயில்ல. 3 மாதம் ஒரு வாட்டி தாலியை மாற்றிட்டேன். அவன் அக்காவுக்கு ஒரு 2 பிரச்சனை நடக்கும்போது வந்து அவங்க அக்கா வந்து. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? அப்பா பிடிசி டிரைவராக இருந்தார் மேடம். 70 வண்டி ஓட்டிங்க குன்றத்தூர் ரோட்டில். அவர் இறந்துட்டார். அவங்க அம்மா இன்னும் 15 வருஷமாவது அவங்க அம்மா அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை சேர்ந்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க அக்கா சேர்ந்தா கல்யாணம் பண்ணி. ஆனால் வீடு அவங்க அக்கா தான் எடுத்து வச்சுக்குது குன்றத்தூரில். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாமா? ஆமாம், இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க அக்கா அவங்க அம்மா சேர்ந்து. என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை மேடம், அந்த பசங்க 3 பசங்க வந்து அவங்க சார் கூட ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு 10th முடிஞ்சிச்சு மேடம். இப்போ தான் ஏஜ் அட்டன் ஆச்சு, 1 மாதம் ஆகுது. அதை 10th முடிஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. மிச்சம் 2 பசங்க இருக்குது. வாங்கம்மா. என்னம்மா பிரச்சனை? மருமக தான் ஒரே பிரச்சனை. இவங்க கூட இருக்காம. எவ்வளோ பசங்க? எனக்கு 4 பசங்க.
2 ஆம்பளை பசங்களா? 3 ஆம்பளை பையன், ஒரே ஒரு பொண்ணு. ம். இவன் 2வது பையன். பெரிய பையன் கூட போன வருஷம் பூரா ஒரே பிரச்சனைவ. அதுக்கப்புறம் தான் சரி இங்கே ஒரே பிரச்சனை பண்ணுறாளுன்னு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டோம். வெளிநாட்டிலேருந்து வந்து வேறு யாரு கூடயோ போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. பசங்க 4 பசங்களும் 3 பொம்பளை பசங்க, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டு. நான் அவளை நம்பி அந்த பசங்களை நான் அங்கே விட முடியுமா? ஹாஸ்டலில் தான் படிக்காங்க. லீவு டைமில் அவள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டுதா. பெரிய பொண்ணுக்கு அது இஷ்டம் இல்லை, அதுக்கு விவரம் தெரிஞ்சிட்டு அது வந்து அழுவுது. என் அப்பான்னு கூப்பிட சொல்கிறேன், எனக்கு சங்கடமாக இருக்காச்சு அப்படின்னு. அவ்வளோ படாத பாடு பட்டா, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்போ ரொம்ப தப்பு பண்ணிட்டா. அதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளுக்கு உதவி செய்கிறாங்க. அம்மா அக்கா தங்கச்சி ஏன்னா 2 பேரும் லவ் மேரேஜ் தான். 2 பேரும் லவ் பண்ணிட்டு பெங்களூருக்கு ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டில் 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு எல்லாம் குழந்தை பிரசவம் பார்த்தது, நல்லது கெட்டது பார்த்தது எல்லாமே நாங்கள் தான். எங்கள் வீட்டு ஆளுங்க தான். அவங்க வீட்டு ஆளுங்க யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதா? அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவர் கேட்க மாட்டாரா? அதே அது சொல்லிட்டு இவன் சொன்னதுக்கு தான் அவங்க காதுலயே திரும்பி வாங்கல. பார்க்காம போயினா ஓட்டு போட போனேன். அப்போ அவன் அண்ணனை கூப்பிட்டான், இந்த மாதிரி உன் தங்கச்சின்னு கண்டுக்கவே இல்லை. அவன் போயினா அவங்க அக்கா பெரிய அக்கா கிட்ட நான் எங்கள் பெரிய பையன் கூட சேர்ந்து தங்கச்சி இப்படி பண்ணுறாம்மா, நீ வா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னேன். அவங்க அக்கா வந்தா பேசினேன். இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி பெரிய மருமக வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா பொண்ணை கட்டியிருக்கேன். அவள் வாழ்க்கை இப்படி வீணாக கெடுத்துட்டாடி. அவள் பாவம் புண்ணியத்துக்கு நீங்களாம் யாரும் சேர்க்கலை. அவள் சரி நம்ம மச்சனம் பொண்டாட்டியாச்சேன்னு சேர்த்து வச்சா. இன்னைக்கு அவள் வாழ்க்கையில் எப்படி உன் தங்கச்சி துரோகம் பண்ணிட்டா, என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு. அவள் அக்கா கிட்டேயே என் புருஷன் கட்டின தாலியை நான் அவுத்து போட்டேன், இது எங்கள் சண்முகம் கட்டின தாலி அப்படின்னு அவங்க அக்கா கிட்டேயே காட்டுறா. யார்? எங்கள் பெரிய பையன் இவளுக்கு தாலி கட்டிட்டானா. அவள் ஒரு வலது கை மாதிரி எங்கள் குடும்பத்துக்கே மெயினான ஆளாக இருந்தா. அது எப்படிமா இப்படி மாறினா? எப்படிதான் மாறினாலும் தெரியல. வெளிநாட்டுக்கு போனோம்னா ரொம்ப மாறி அதுக்கு முன்னாடியே ஆனால் இவன் ரொம்ப சந்தேகப்பட்டு தான் திட்டுவான், அசிங்கமாக பேசுவான். நான் திட்டுவேன், அப்படி சொல்லாதடா, உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அப்படி அடுத்த பொண்ணு அப்படி பேசாதா, அப்படி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவன் ரொம்ப திட்டுவோம்மா. சந்தேகப்படுவாரா? ரொம்ப சந்தேகப்படுறவான்னு படுவான். ஆனால் சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருந்திருக்கிறா, எங்களுக்கு தெரியாது. இப்போ இவனை எத்தனை நாளைக்குமா நாங்கள் வயசானவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடிப்பழக்கம் தான். குடும்பத்தை பார்க்க முடியுமா? குடிச்சு போதை இல்லாம இருந்தா, போதையில இருந்தா பார்க்க முடியுமா? இடையில ஒரு 1/2 மாதம் இப்படி சொல்ல மாட்டேன் மேடம். இப்பதான் மேடம் இது மாதிரி ஓவரா இல்லையே, அவங்க அம்மாவே சொல்றாங்க. அப்போ சாப்பிட்டா கூட வேலைக்கு வண்டி கரெக்டா வண்டி ஓட்டுவேன், கரெக்டா வீட்டுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்தா மேடம். இப்பதாம்மா கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளா இப்ப அவ என்னைக்கு போனாலும் அதுல இருந்து இப்ப ஒழுங்கா இருக்கான், குடிக்காது கொள்ளாத. என்னதான் குடிக்காம கொள்ளாம தான் நைட்லாம் உட்காந்து படுத்துட்டு அழுகுறாம்மா. எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்காதா? அவ பேரை சொல்லி சொல்லி அழுகுறான். அவ காலில் கூட விழுந்து பார்த்துட்டேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவன் வேண்டாம். உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. பொண்ணு வயசுக்கு வந்துட்டு அடுத்த வயசுக்கு வேற பருவத்துல பிள்ளைங்க இருக்கு. கேட்டா சொல்ற எனக்கு இஷ்டம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிடலன்னா, என் பொண்ணுக்கு 2வது நான் கல்யாணம் பண்ணி தான் வச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. என் பொண்ணு வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுத்தேன், அந்த ஆள் சரி கிடையாது. ஒரு 30 நாள் கூட என் பொண்ணு வாழலை. போய் வாழ்ந்த வகத்தில் அந்த ஒரு குழந்தை வயிற்றுல நின்றுச்சு. அந்த குழந்தையோட என் பொண்ணு வந்துட்டா. வந்த இடத்துல அவன் எல்லா நகை நட்டையும் வித்துட்டாரு அந்த ஆளு. உடனே நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு டைவர்ஸ் பண்ணி கொண்டு போய் நான் என் ஊரில் போய் நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தேன், ஒரு குழந்தையோட கட்டி கொடுத்தேன். இப்போ அவள் அதையே தான் பேசுகிறா. உங்கள் அம்மா மட்டும் உன் தங்கச்சி கட்டி கொடுத்தாங்களே, ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? உன் தங்கச்சி மட்டும் கல்யாணம் பண்ணாங்களே, நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து கரெக்டாக நான் பண்ணினேன். அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி நான் அடுத்தாப்புல போய் ஊரில் போய் எங்கள் சொந்த ஊரோட போய் நான் என் பொண்ணு கட்டி கொடுத்தேன். அந்த குழந்தையோட அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, பெரிய குடும்பம் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கேயும் ஒரு பையன் பிறந்தான், 2 பிள்ளைகள் வச்சு நல்லா இருக்காங்க. நாங்கள் ஏதோ வீட்டு வேலை செஞ்சு அந்த பொண்ணுக்கு நான் இதை மாதம் மாதம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அவள் நல்லா தான் இருக்கா. அவள் கதையே தான் பேசுகிறா. எப்போ பார்த்தாலும் அவள் கதையை பேசுறதுக்கு என்னமா இருக்கு? குடும்பத்தை சரியா கொண்டு போனோம்ல. 4 பசங்க. ஏன்னா இவன் சரியா இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா இவன் பண்ணது பூரா ஆரம்பத்தில் ஐயாக்கத்தனம் பண்ணிட்டாமா. இப்போ நல்லா இருக்கான். இப்போ நல்லா இருக்கான்னா அவள் இப்படி பண்ணுறான். அவங்களுக்கும் வெறுத்து போயிருக்கும். யாரையும் மதிக்க மாட்டேங்க. கையில் காசு எங்க திமிரெலாம் பேசுகிறான். வெளிநாட்டு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான். வெளிநாட்டு போயிட்டு வந்தோன்னு யாரையும் மதிக்கிறது கிடையாது. உங்க சோழியில பாருங்கன்னு எல்லாரையும் எடுத்து எறிஞ்சு பேசுறா. எனக்கே தெரியாம அவங்க மாமனை கையெழுத்து கூட 50,000 துட்டு வாங்கிருக்காங்க மேடம். வண்டி ஒன்று வச்சு வாங்கிட்டோம். அப்போட ஒழுங்கா ஓட்டி தினமும் 500 ரூபா கலெக்ஷன் கொடுத்து எழுதி வச்சிருந்தேன். ஒரு 3-4 மாதம் வச்சிருந்தேன் வண்டி. அதை என்ன பண்ணுறது, ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தா நான் எழுதி வச்ச புக்கே காணும், பேப்பரே காணும், எல்லாம் கிழிச்சிட்டேன். சென்டராக எழுதி வச்சது கேட்டால் என் சின்ன பொண்ணு கிழிச்சிச்சு அப்படி இப்படி போய் சொல்லிட்டு
எனக்கே தெரியாமல் இவங்க மாமனை கையெழுத்து போட்டு அவர் இடத்துல 50,000 வாங்கியிருக்கிறாங்க போகுது. எனக்கு தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு யதார்த்தமாக இருக்கும்போது தான் அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கப்பா அவங்க என்னங்க சொல்லுங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் தெரியாத அவனுக்கு 50,000 துட்டு கொடுத்துருக்கேன், 1,00,000 ரூபா துட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் நான் கேட்கும் போது தான் முதல் ஸ்டார்டிங் சண்டை வந்து இதான் மேடம். எதுக்காக வாங்கியிருக்காங்க அது எனக்கே தெரியாது மேடம். வாங்கி எனக்கே 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். வண்டி ஓட்டினா மேடம் நிம்மதி கிடையாது மேடம். கோயம்பேடு போங்க, எனக்கு தெரியாமல் ஒரு ஆட்டோ பூச்சி பின்னாலே வர பார்க்குறது, என்ன பண்ணுறேன் ஏதா பண்ணுறேன், இதே தான் மேடம். எங்கே போனால் இது ஒரு டார்ச்சர் பண்ணிவிடு. சந்தேகன்றது அப்படியே கூட பிறந்தது மாதிரி அது. உண்மையிலே வண்டி அவ ஓட்டுறது சந்தேகப்பட்டது ஒண்ணும் நடக்கல. ஆனா இவன் சந்தேகப்பட்டது நடத்தி காமிச்சிட்டாவ. அவ இவன் மேல சந்தேகப்பட்டா, இவன் அந்த மாதிரி செய்யல, இது தவறும். ஆனா இவன் சந்தேகப்பட்ட மாதிரியே அவ தவறு செஞ்சிட்டா. சொல்லுங்க, என்னம்மா ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி. ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 4 பசங்க. பசங்க ஒரு எங்க பொண்ணு இருக்காங்க? ஒரு பையன். எங்க எங்க இருக்கு? கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க இருக்காங்க அவங்க? என் கூட தான் இருந்தாங்க. 4 இப்போ- பேரும் உங்க கூட தான் இருந்தாங்க. 3 பேரும் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. பையன் என் கூட இருக்கான். ம். பொண்ணு இப்போ லீவுக்கு அங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ம். போனதுக்கு அப்புறம் இங்க ஜி தமிழுக்கு வரேன்னாங்க. சரின்ட்டு வந்தோம். அவள் சும்மா வந்தாங்களா ஜீ தமிழுக்கு? யார்? இல்ல மேடம், ம். இருக்கு அவங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல? இருக்கு, என்னம்மா நிறைய பிரச்சனை? பிரச்சனை இருக்கு. என்ன வரணும்னு பிரச்சனை? நினைச்சுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. 2 சைடும் கேட்கறதுக்கு தானே உங்க தரப்பும் கேட்கணும். சரி, ஆமா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, அவங்க எப்பவுமே தண்ணி சாப்பிட்டு வந்து எப்பவுமே சண்டை தான். 15 வருஷம் அது கல்யாணம் ஆகி நான் என்னைக்கும் நிம்மதியா இருந்தது கிடையாது. சரிங்களா? 15 வருஷத்துல இந்த 2 வருஷத்துல தான் எனக்கு இந்த கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க. நான் வந்து நிறைய அனுபவப்பட்டேன். நான் அடியில இருந்து, ஏன் இவங்களுக்கு தெரியும், எதிர்க்க உட்காந்துக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியும். மாசமாதுல இருந்தும் நான் குழந்தை பத்துல இருந்து ஜெயிலு கோர்ட்டு அவங்க போறது, சண்டை போட்டு போறது, திருடிட்டு போறது எல்லாமே உண்டு. அடியே இருக்கும். ஏதோ நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க எங்க வீட்டுல கொடுத்துன்னு இருக்கும்போது நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பண்ணதுனால சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் வாழணும் தான் நான் நினைச்சேன். இவங்க பண்ண வேலைதான். இவங்களுக்கு புருஷனா? டாடா மேஜிக் வாங்கி கொடுத்தோம். நான் வாங்கிக்க எங்க அம்மா வீட்டுல சொல்லி நாங்க வண்டி வாங்கி கொடுத்து, இவங்க மாலை போட்டுக்க சொல்ல ஒழுங்கா இருப்பாங்க. மலைக்கு போயிட்டு வந்து திருப்பி குடிக்கலாம் ஆரம்பிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், நான் இவரு வேலைக்கு போக மாட்டாங்க, என்னோட நகையெல்லாம் வச்சுதான் நான் வச்சு பாக்குறது. இவங்க வாங்கி கொடுத்தது தான், நானா வாங்கல, அவங்க வாங்கி கொடுத்தது தான். அதனால நான் வச்சுதான் நான் வீட்டு செலவெல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி கடன் அதிகமா வாங்கியிருக்கேன். இப்ப இவங்களால எனக்கு 2 லட்சம் பணம் கடன்ல நான் இருக்கேன். 2 லட்சத்துக்கு. சரிங்களா? அந்த வண்டி வாங்கி கொடுத்து நான் வண்டிக்கு டீவு கட்டணும்ட்டு அங்க எங்க வாங்கி போட்டு, அந்த பொண்ணு கூட இவரு தொடர்பு வச்சிருந்தாரு. எந்த பொண்ணு? தனன்ற பொண்ணு கூட. சரிங்களா? அந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் ஃபைனான்ஸ் வாங்கி வண்டிக்கெல்லாம் கொடுத்தேன். எங்க மாமா வந்து 50,000 கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதனால எங்க மாமாவை நான் வச்சுருக்கிறேன்னு இவர் சொன்னாரு. அப்பான்ற சாந்தத்துல தான் அவங்க என்ன பாக்குறாங்க, நானும் அப்பான்றது தான், அவங்க என்ன பொண்ணு சாந்தத்துல. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அசிங்கமா தப்பு பண்ண வார்த்தை தான் பேசுவாங்க. நான் பேசிட்டு இருக்கேன், அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அதனால சரி நான் அவங்கள வச்சுட்டு இருக்கதான், இருக்கட்டும் நீ வெளியில போயிடு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அந்த வீட்டுல இருக்கும்போது சண்டை வந்துச்சு. சண்டை வந்து கிருஷ்ணால தூக்கி என் மேல ஊத்த வந்தாங்க. எங்க வீட்டுல இருக்கும்போதே என் மேல கிருஷ்ணால ஊத்துனாங்க. எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லி, அப்போ சரி இது குடும்ப தகராறுன்னு நாங்க விட்டுட்டோம். எங்க அம்மா அண்ணன் எல்லாருமே கேட்டு பிரச்சனை முடிச்சு தூக்கு மாட்டிக்கிறதுக்கும் போயிருக்கிறேன். எல்லாம் இவங்களாலதான். அப்புறம் எங்க ஊத்தார என்கிட்ட பேசியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்கிட்ட பேசாதீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்க என்கிட்ட பேசினாங்க. அப்ப நானும் மனசு வெறுத்து போயிட்டேன். நான் ஊருக்கு போயிருப்பேன், பாஸ்போர்ட் எடுத்து ஊருக்கு. நீ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன் புரியல மேடம். இல்ல, மூத்தார்ட்ட பேசினேன் சொல்றேன். என்ன சொல்ல வர? பேசணும் பேசணும்னா தொடர்பு இருந்தது அவரோட? ஆமா இருந்தது. இதனாலதான் எனக்கு மனசு வெறுத்து போச்சு. அதுக்கு இவங்க எல்லாம் பேசுனதுனால, இவங்க சொன்னதுனால மனசு வெறுத்து போச்சு. அப்ப கூட பேச்சுமாக்கு நான் துரோகம் பண்ண நான் நினைக்கல. சோ தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணேன். வீம்புக்கு தான் நான் பேசினேன் மேடம், வீம்புக்கு பேசினேன். சரிங்களா? தப்பு பண்ணதுக்கு காரணம் இவங்க தான் மேடம். நான் 13 வருஷமா நான் நல்லா வாழ்ந்திருக்கேன். உன்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தா, தொடர்பு இருந்தா, அதை மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாத குற்றம். நம்ம கலாச்சாரத்துல அது ஏத்துக்கவே முடியாது. நீ சொல்றியே கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். யாரு கஷ்டப்படல மேடம்? மேடம் நீங்க பேசுறது கரெக்ட். இப்படியாப்பட்ட குடிகாரன் கூட வாழ்ந்து பார்த்திருந்தா அதுக்கு ஏன் சரிங்களா? குடியாரமாரோட மனைவி எல்லாம் வாழறது இல்லையா? 4 பசங்கள்ல உனக்கு இருக்காங்க. 4 பசங்க இருக்காங்கல்ல. 4 பசங்களுக்கு நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன வாழ்ந்துட்டு இருந்த? என்ன சொல்ற நீ? மூத்தார் கூட
தொடர்புன்னு வாய் கூசாம சொல்றேன், வீம்புக்காக பண்ணேன்னு சொல்றேன். இருங்க மேடம். நாளைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை அதை எஃபெக்ட் பண்ணாது. மேடம் இங்க பாருங்க, பேசணும் பழகணும் சரிங்களா. ஆனா அவன் வந்து என் குடும்பத்தை கலைய வந்திருக்கான்ட்டு நான் அவன்கிட்ட பேசுறது நிப்பாட்டிட்டேன். 2 வருஷம் ஆகுது சரிங்களா. 2 வருஷத்தை அவன்கிட்ட பேச நிப்பாட்டிட்டேன். அவர் மட்டும் தானா, வேற யாரையோ சொன்னீங்களா? ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அம்மா அப்பா. கல்யாணம் எல்லாம் பண்ணல மேடம். இல்ல மேடம், அம்மா கல்யாணம் அப்பா இரு, பண்ணலாம் பண்ணலையா, ஆனா இப்ப இருக்கிற அது உண்மைதான், அவளே ஒத்துக்குவா. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ இவனை விட்டுட்டு நீ எவன வேணா கல்யாணம் பண்ணிருப்போ, நானே ஒத்துக்கிறேன் நாங்க. அப்படி சொல்லுவானாமா? சத்தியமா சொன்னாங்க மேடம். இல்லன்னு சொல்ல எப்படி கூடாது. சொன்னா? சொல்ல மாட்டாங்க இங்க பாருங்க. நான் சொல்றேன். இந்த ஒரு இவங்க வாட்டி போய் சொல்ல மாட்டாங்க. நான் ஆனா சரிங்களா? சொன்னேன், என்ன சொன்னேன், இவங்க சொன்னாங்க அந்த வாட்டி அடுத்தவனா சொன்னாங்க இருந்தா கூட இல்லையா? மன்னிச்சிடலாம். ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இப்படி தொடர்பு வச்சுட்டே, இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு தான் சொன்னேனே கண்டி. இதுக்குன்னு அடுத்தவனை கூட்டிட்டு வந்து நீ வச்சுக்கோன்னு எந்த மாமியானா விடுவாளா? போன வாரம் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன மேடம், நானே உடம்பு முடியாம போயிருக்கிறேன். போன அப்படியே வாரம் இங்க இல்ல, பாருங்க, நாளுக்கு போன 3 வாரம் மாசம் 10 நாள் சொல்லட்டும், நான் அதுக்கு தான் சொல்றேன். 10 நாள் இருக்கு மேடம். ஜட்டியோட நிக்கிறேன் மேடம் 1 வீட்டுக்கு. மாசம் இருக்கும்டா. 1 மாசம் இருக்கு. அதான் சரியா 1 மாசம் இருக்கும். 4 இல்ல மேடம், மேடம் மாதிரிலாம் கிடையாது. நான் கேக்குறேன் மேடம். யாரும் இல்லையா? இருந்தாங்க. யார் இருந்தாங்க. அது? அவங்க சிங்கப்பூர்ல இருந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க கிட்ட சரிங்களா. அவங்க இல்ல மேடம், வீட்டுக்கு ஜட்டியோட வந்திருக்காங்க. நிக்கிறேன் இப்ப மேடம். உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அது உண்மை தானே? உங்க அம்மா அக்கா கல்யாணம் பண்ணி அது வச்சாங்க. பண்ணி வைக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. பசங்களுக்கு ஒரு வழி சொல்லு நம்ம கிட்ட. என்ன மேடம் பேசுறேன்? இங்க பாருங்க மேடம், நான் வாழ்ந்த வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்தேன். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்னை வந்து தப்பு பண்ண வச்சுட்டாங்க. 2 வருஷத்துல எத்தனை தொடர்பு ஆயிடுச்சு உனக்கு? இப்போ 2 எத்தனை பேரா? தொடர்பா? நீ தானே சொன்ன 2. அவர் தான் சொன்னாரு 2. நீயும் ஒத்துண்டியே. இவங்க தானே சொன்னாங்க, நீ அவனை விட்டுட்டு நீ இன்னொருத்தன் கூட போய் நல்ல வாழ்க்கை வந்தா நான் அப்படி வாழ் யாருன்னா யாருன்னா அப்படி அப்ப சொல்லுவானா? வந்து என்ன பொய் சொல்றாரு? சொல்லாதீங்க. இங்க பாரு. பொய் இங்க சொல்லாதீங்க. பாரு, நீ பார்த்து நிஜமா- பேசு. இருங்கம்மா. ஆமா, அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? நிஜமாவே சொல்லுமா. அவங்க அக்கா அப்படிதான் கேக்குறாங்க. இப்ப வந்து நான் கேக்குறேன் மேடம். நீ பண்ணதுக்கெல்லாம் இருங்க. காரணம் சரி, இவங்க. நான் கேக்குறேன். ஆமா மேடம், இவங்க மட்டும் தானா? சத்தியமா இவங்கதான். நான் வந்து என் மனசாட்சியோட சொல்றேன், நானா துரோகம் பண்ண நான் பண்ணல சரிங்களா. அவங்க பையன் சொன்னது அவங்க வேற பண்ணா. பண்ண. அவங்களுக்கு மாமியார் மனசு மேல அவ்வளவு பக்தி. நான் அதனால அப்படி சொல்லல. மாமியார் சொன்னதுக்காக ஐயோ நீ மேடம், செஞ்ச. நான் அப்படி சொல்லல. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு பெற்றிருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க சரிங்களா. படிதான் இவங்க கொடுத்துருக்க. மனசாட்சி உங்க வீட்ல இருந்தா பொண்ணுங்க நான் இருக்காங்கல்ல? துரோகம் பண்ணேனான்னு ஒரு கேளுங்க. நிமிஷம். உங்க அம்மா இருக்காங்கல்ல வீட்ல இன்னும்? இருக்காங்க. ஆனா உங்க நாங்க வந்து அப்பா? எங்க அம்மா உங்க பார்த்து அப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்கல. உங்க அப்பா? அப்பா கிடையாது. அம்மா இது தனியா தப்பு, உங்க இருக்காங்களா? அம்மா கடிதம் பண்ணலையா? எத்தனை வருஷமாச்சு அப்பா போயிட்டு? எனக்கு 12 வயசுக்கு போதே அப்பா சரி, இருந்தாங்க. உங்க அம்மா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருந்தா நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. நீ இவங்களை எல்லாம் விடு. உனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல? அவங்க சரி வாழ்க்கை நீ மேடம், பண்ணறது இருங்க பாதிக்காது. மேடம். அதே மாதிரி இவங்க பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு இருக்க போய் தானே 2வது கல்யாணம் முடிச்சாங்க. அப்ப குழந்தை அவங்க பொண்ணு வாழ்க்கை பொண்ணை விடு. தானே. இது உன்னோட வாழ்க்கை அப்ப பிரச்சனை. என் வாழ்க்கை அவங்க அதே பொண்ணை மாதிரி தானே விடு. இருக்கு. அப்ப நான் மட்டும் நான் ரோட்ல இத நிக்கணுங்களா? பாரு, இத பாரு. சொல்லுங்க. அவங்க பொண்ணு ஒரு சின்ன எங்கேயோ குழந்தை இருக்கா. அது. அதை விட்டுடு. அதை இங்க இழுக்காத. இப்ப இது உன் உன்னோட கதையை மட்டும் பேசு. புருஷனோட. நீ தப்பு பண்ணாம உனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாளா? போய் சொல்றாங்களா? சரி, நான் உனக்கு சப்போர்ட் இந்த பண்றேன். தப்புக்கு இப்பதானே வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுமா நீ தொடர்பு இப்பதான் வைக்க இந்த 2 ஆரம்பிச்சு? வருஷம். எத்தனை 6 வருஷம் ஆச்சு? மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க 2 ஹஸ்பண்ட் வருஷத்துல 2 வருஷமா தான் நான் இவங்க 2 பேரு. வெறுத்து நான் இருக்கேன். 2 வருஷத்துல 2 ஐயோ 2 வருஷத்துல 2 பேர்ல மேடம். ஆ. சரிங்களா. ஆ. அவர்கிட்ட பேசுனது உண்மைதான். எப்போ? உங்ககிட்ட எத்தனை பேசுனது. வருஷம்? கட்டல? சண்முகம் தாலி எத்தனை கட்டல. தாலி எல்லாம் கட்டல நீ மேடம். தானே அவனா காமிச்ச. சொல்லிட்டு இருக்கான். அவனா என்ன மஞ்சளா? சொல்றான், நான் தாலி கட்டினேன் அவனா சொல்லிட்டு உங்க அக்கா இருக்கான். கிட்ட தாலி எடுத்து எல்லாம் கட்டல. காட்டலையாமா? உங்க அக்காட்ட எடுத்து காட்டினா அவங்க இரு. மண்ணு நீ கட்ட தாலி மஞ்சளா கிட்ட போடான்ட்டு. தாலி எடுத்து அவன் காட்டலையா? சொன்னதுக்கு நீ இவங்க கட்டினா மேல இவங்க கட்டலையா? எல்லாரும் இந்த பாரு. பண்ணி டார்ச்சல்னால தான் மேடம் நான் எடுத்து காமிச்சேன். யார்கிட்ட காமிச்ச? எங்க அக்காட்ட உங்க சொன்னேன். அக்காவுக்கு என்ன இங்க சொன்ன? பாரு, எங்க அக்கா என்ன திட்டதான் செஞ்சது. திட்டினல்ல? ஆமா. என்னைக்கா இருந்தாலும் சத்தி தாண்டி உனக்கு புருஷன் சொன்னாலா இல்லையா? இருங்க, ஒரு நிமிஷம். ஏமா உன் பசங்களை பத்தி உனக்கு கவலை? கொஞ்சம் என் பொறுமையா பசங்களை இருங்க. பத்தி கவலைப்பட்டதுனாலதான் இத்தனை வருஷமும் நான் என் பிள்ளைங்க வேணும்னு தான் இருக்கிறேன். எத்தனை இல்ல, வருஷம்? இங்க பாருங்க, அப்படி இல்லன்னா எனக்கு பிள்ளைங்கள வேணா யார வேணா உனக்கு என்ன அங்கேயே இருங்கன்னு வயசுமா? சொல்லிட்டு. எனக்கு 32 வயசு ஆகுது. அவ்வளவுதானே? 17 வயசுல கல்யாணம் பண்ணேன். யாரு கல்யாணம் பண்ண சொன்னா 17 வயசுல? அதுதான் யாராவது சொல்றேன். அடிச்சுட்டாங்களா? அப்படி இல்ல 18 மேடம். வயசு பையன் கூட ஓடி போக சொன்னாங்களா? வேணாம் சொன்ன மேடம் எவ்வளவா வேணாம் இவங்க சொல்லிட்டாங்க. நடுரோட சொன்ன மேடம். வாயை அதெல்லாம் திறந்தாலே விடு. பொய். 2 பேரும் இஷ்டப்பட்டு தான் போனீங்க. அநியாயத்துக்கு போய் இங்க சொல்லிட்டு பாரு, போறேன் போய் மேடம். தான். உன்னோட இந்த நிலைமைக்கு நீங்க 2 பேருமே ஆமா. காரணம் தான். சரி மேடம், இப்ப என்ன புரியுறதா? சொல்லுங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. சரி. அவரை பத்தியும் கவலை இல்ல. பிள்ளைங்க தான். பசங்களை பத்தி தான் கவலை. சரி மேடம். பசங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட பாதுகாப்புக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி, எவ்வளவு நாளைக்கு இப்படி? எத்தனை அப்பா அம்மா இதுக்கெல்லாம் வர வச்சதுக்கு காரணம் யாரு? வர வச்சது தப்பு இல்ல, நீங்க செஞ்சது தப்பு. எது செஞ்சது? நீங்க இப்ப பண்ணினது தூண்டி விட்டது யாரு? தூண்டி விட்டது யாரோ தூண்டி விட்டது இவங்க தானே மேடம். அப்படி அப்படி காரணம் காட்டி தப்பு பண்ணறதுவங்க இருந்துட்டே இருந்தா உலகத்துல எந்த குடும்பமே நல்லா இருக்காது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியமா. ஒரு அந்த 2 வருஷத்துக்கு காரணத்துக்காக முன்னாடி இந்த காரணத்துக்காக இது என்ன பிஸ்கெட்ட சாப்பிடுறதா இல்ல ட்ரெஸ் மாத்துறதா? இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அதனால ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்றது. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி 2 பேர். தப்பு பண்ண என்ன என்ன இதெல்லாம்? நம்பவே இல்லம்மா. இதெல்லாம் அவ யார் வாய்னால இதெல்லாம் சொன்ன சொல்லிக் பிறகு கொடுத்தது? நம்பினேன் நானு. இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நீ இப்படி தப்பு பண்ண? நீ அவங்கள எல்லாம் விடு.
உன் பசங்களை பத்தி யோசிச்சிருக்கணும்ல நீ. பசங்களை பத்தி யோசிச்சு தான் மேடம் இன்னும் நான் என் பசங்களோசம் இருக்கிறேன். அப்படி இல்ல என்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னா நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போய் என்னால இருக்க முடியாதுங்களா? எத்தனை பேர் போலியா? யாரு வேணா போலாமா? அது மாதிரி தான் போய் இருக்காங்க. இதே பத்தி என்னதான் கிடைக்க போறது? ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல மேடம். இப்போ என்னம்மா, வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ்? இப்போ எப்படி எனக்கு இருக்கு? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல மேடம். நான் வந்து அவங்களோட வாழ மாட்டேன். உனக்கு ப்ராப்ளமே இல்லம்மா. ப்ராப்ளம் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா இந்த உலகத்துக்கு 4 பசங்க. இப்போ நான் பிள்ளைங்களை விட்டுரும் நான் சொல்லலையே. நீ பண்ணறதோட கரை அவங்க மேல வீசிட்டு தான் இருக்கு. நீ தான் தப்பு பண்ணிருக்க. உன்னை தூண்டி விட்டது அவங்க தூண்டி விடாம நீ தப்பான பொண்ணு நான் சொல்லல. ஆனா தூண்டி விட்டாலும் நீ இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணக்கூடாது. மேடம் என் மனசு நான் நல்லா இருக்குமா? அப்ப நம்மள ஏன் தப்பா பேசுறாங்க? உனக்கு பசங்க இருக்குலமா, நீ தனி ஆளு கிடையாதேம்மா. இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இல்ல மேடம். நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. நான் பேசிட்டு இருக்கேன் மேடம். நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. நான் அப்படியா பண்ணி 2ஆவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேனா என் பொண்ணு பிறந்தப்போ ஜெயிலுக்கு போனாங்களே அப்ப போயிருக்கணும். என்ன அடிச்சு கொடுமை பண்ணாங்களே அப்ப போயிருக்கணும். கொலைக்கு பண்ணாங்களே அப்ப போயிருக்கணும். நான் தான் பண்ணது கிடையாது மேடம். என் பெரிய பொண்ணு வந்து ஒரு பையன் அந்த 5000 கொடுத்து வீடு வச்சான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிருந்தேன். ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம். இல்ல அதெல்லாம் உண்மைதான். பசங்க வாழ்க்கை வச்சு இல்ல கிடையாது. நீ சொல்லாத கிடையாது. 5000 அவனுக்கு கட்டி பூங்கடி இருக்க கடவுள் ஒருத்தர் இருக்கான். கடவுள் ஒருத்தர் இருக்கான். நம்ம மனசாலுங்க பேசிடலாம். கடவுள் ஒருத்தர் இருக்கான். அவன் பாத்துப்பான். சரி மேடம் நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் போன் கிட்ட போன் போட்டு கேளுங்க. அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க மேடம். கேளுங்க மேடம். அது சொன்னதே அந்த நம்பர் வாங்கி கேளுங்க. அது சொன்னதே எனக்கு டெல்லி ராணி தான் சொன்னது. சரி அவகிட்ட கேளுங்க மேடம். என்ன சொன்ன? சரி இரு. குமரா வந்து உனக்கு அட்வான்ஸ்க்கு ரூபா கொடுக்கும் போது பசங்க படிக்கிறாங்களா? ஆமா படிக்க விடு. நான் படிக்க வைக்கணும் பாருங்க. படிக்க வைக்கணும்ன்றதுக்கு 5ஆவதுல இந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியாம தான் 3 பசங்களை எடுத்து ஹாஸ்டல் சேர்த்தேன். எல்லாரும் என்ன சண்டை போட்டாங்க ஏன் ஹாஸ்டல் சேர்த்தேன்னு சொல்லிட்டு. பொண்ணை யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னீங்க. சரி அது உண்மையா? இல்ல மேடம். குமரனுக்கு அது வந்து இங்க பாருங்க. குமரன் வந்து யாரு குமரன்? குமரன் வந்து எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இல்ல. இப்ப பையன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு பாக்கணும்டி தூத்துக்குடிக்கு அவங்க கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு பாக்க சொல்லுடின்னு நான் பேச மாட்டேன். அதனால ராணி கிட்ட சொன்னேன். அவங்க கிட்ட சொல்லி ஒரு பொண்ணு பாக்க சொல்றீ அந்த பையன் நல்ல பையன்டின்னு சொன்னேன் நானு. ஏன்னா அவங்க கிட்ட தான் நான் வட்டிக்கு காசை வாங்கி அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். காதால கேட்டேன் மேடம். அப்ப என்ன சொல்லிருக்க? குமரன் நல்ல பையன், சொந்த வீட்டுக்காரன், பிரியா பெருசானா பிரியாவளை நான் கட்டிக்கிறேன்னு கேக்குறான் அப்படின்னு இந்த டெல்லி ராணி சொல்லி இருக்கா. அவனுக்கு என்னோட வயசு அதிகம். அவனுக்கு இருக்க சொல்லுங்க. நான் சொல்றேன். அந்த வார்த்தையை சொல்லுவேன். சொன்னதான் டெல்லி ராணி என்கிட்ட சொல்றா. இப்படி சொல்றாமா நல்ல பையன் தான், என்ன பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா கௌரவமா அவனுக்கு கட்டி கொடுத்துருமா அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் அதெல்லாம் இன்னும் சின்ன குழந்தை, அது நல்லா படிக்கணும். இப்பவுமே அந்த வார்த்தை பேசுறதுக்கு யாருக்கு யோக்கியது இருக்குன்னு அவ அக்கா கிட்ட சொன்னேன், மஞ்சளா கிட்ட. அப்போ அவ என்ன சொல்ற, அதெல்லாம் அவன் குமரன் நல்ல தங்கமான பையன் தான், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு என்ன இப்ப அவசரம், அப்படியே அவன் கட்டி கொடுத்தா கூட அவன் நல்லா வச்சு வாழ்வான் அப்படின்னா. அவ அப்படி பேசிட்டு இருக்காங்க. நானா என் பொண்ணு நான் சொல்லல. ஏன்னா என் பொண்ணு வந்து சின்ன வயசு, நான் படிக்க வைக்கணும்ன்றது நான் வந்து அதான் பொண்ணுதான் மேடம் பாக்க சொன்னேன். பொண்ணுதான் பாக்க சொல்லியிருந்தேன். நீ சொல்ல நான் சொல்லல. அவ சொல்ல போதுன்னு எனக்கு தெரியும். நான் குமரன்றவ கருப்பா சேப்ப நான் பார்த்ததே கிடையாது. உங்க வீட்டுல கொடுத்தனமே 1 மாசம் தான் நான் இருந்தேன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன கண்டீங்க? ஐயோ நல்ல பையன்றதுனால அவங்க என்கிட்ட சொன்னதுனாலதான் நான் அந்த வார்த்தைக்கு நான் சொன்னேன். இல்ல நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். நான் 15 வயசு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது பேசுறதெல்லாம் ரொம்ப இல்ல. அது பேசி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதெல்லாம் அப்பயே நான் சத்தம் போட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இவன் எல்லாத்துக்கு இப்ப பேசுற, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப நடக்கிற கதையை பாரு. சரி மேடம், இப்ப பிள்ளைங்க கதை என்னமா? இவன் வந்து இப்ப வேற கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். இப்ப முடியும் உள்ள ஒரு ஜடி நிக்கிறான் கேக்குறான், கைத்து பிடிச்சு தள்ளிதான் விட்டுருக்கா. ஆமான்னு ஒத்துக்கிட்டா என்கிட்ட. அடிக்கலாம் இல்ல, தள்ளிதான் விட்டேன் மேடம். என் வீட்டுக்குள்ள நீ வராது, உன்னோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எடுத்துன்னு சொன்னாங்க, எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நீ ஏன் இங்க வந்த அசிங்கமா? என் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு என் வீட்டுல உட்கார வைக்காம எதுக்கு அங்க எடுத்து உட்கார வச்ச? நான் ஆசைப்பட்டது எல்லாம் அவங்களும் ஆசைப்பட்டு இருக்காங்க. பொண்ணு வயசுக்கு வந்தா எல்லாம் செய்யணும்ட்டு. அதனால அவங்க கூட்டிட்டு போய் விட்டேன். எங்க வீட்டு வரும்போது அவங்க வீட்டுல சண்டை போட்டாங்க. அதனால இனிமே அங்க போக கூடாதுன்னு என் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஏன் என் வீட்டாண்ட வரணும்? அப்ப உள்ள ஒருத்தர் இல்லன்னு சொல்லலையே, இருந்தாங்கதான். இப்போ இவனுக்கு உனக்கு ஒண்ணு இல்லன்னு நீ சிக்க அத்து விட்டுட்டீன்னா உங்ககிட்ட வருவானா? நீ பொண்டாட்டி புருஷன் தானே இன்னும் இருக்கீங்க. நீ யாரு கூட இருந்து கேட்டாலும் இன்னைக்கு யாரு பொண்டாட்டி? நீ இவ யாரு தேடி போக மாட்டானா? என்ன பொறுத்த வரைக்கும் செத்து 3 வருஷம் ஆகுது மேடம். அவ்வளவுதான். நீ புருஷன் இல்ல இவரு, எனக்கு புருஷன் இல்ல சொல்லலாம். பசங்களுக்கு அப்பா யாரு? நான் அதை சொல்ல மாட்டேனே.
பிள்ளைங்க பெத்தது பசங்களுக்கு எனக்கு. யார் அப்பா? அப்பா அவங்கதான். நான் இல்லன்னு அப்புறம் சொல்லல. பேர் நாளைக்கு நீ இன்ஷியல் அவங்க இன்னொருத்தரோட பேர் தான் வாழ்ந்துட்டு போடுறாங்க. இருக்க, சொந்த அப்பா கூட வீட்டுல இருந்தாலே இவ எவ்வளவு பிரச்சனை வருது. அது எனக்கு தெரியும் மேடம். நான் அந்த அளவுக்கு புத்தி இல்லாம இல்ல. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நானும் தாத்தா கூட பாத்துட்டு போய் இருக்கட்டும், நீங்க 2 பேருமே பாத்துக்கிறதுக்கு லாய்க்கு ஹாஸ்டல்ல இல்ல. தான் படிக்காங்க மேடம் பிள்ளைங்க. 2 பேரும் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க பசங்க, சரிங்களா? மேடம் ஹாஸ்டல்ல பிள்ளைங்க ஹாஸ்டல்ல தான் படிக்காங்க. பெரிய பொண்ணு 10th படிச்சு முடிச்சிட்டு வந்துட்டா. அவளை இப்ப 11 நான் சேர்க்கணும். நான் பக்கத்துல சேர்த்து பாத்துக்கிறேன். 8 வருஷம் ஆச்சு அப்புறம் பாக்கியாவும் பிரியா அந்த காயத்ரியும் 2 ஹாஸ்டல்ல தான் படிக்குது. படிக்கட்டும். லீவ் டைம்ல நான் வந்து கூட்டிட்டு வச்சுக்கிடுவேன். பெத்த கடமைக்கு நீ வந்துக்கோ, போய்க்கோ, உன் பிள்ளைகளை பாத்துக்கோ. ஆனா உன் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போகாத. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்மா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னா பொம்பளை பசங்களை அப்படி நீ கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போக கூடாது. தப்பு அதெல்லாம். வந்து பாத்துக்கோ. சரி, எனக்கு பிள்ளைங்களே இல்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களே இல்லைன்னா எழுதி சொல்ல கொடுத்துறேன். நான் மாட்டோம். எழுதி கொடுத்துறேன். அதெல்லாம் அந்த பாவம் எனக்கு எழுதி வேண்டாம். கொடுத்துருங்க. அந்த பாவம் நான் எனக்கு பிள்ளை வேண்டவே பெத்தவங்க வேண்டாம். என் பிள்ளைங்களை பிரிக்கிறாங்கல்ல, அந்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. பிரிக்கணும்னு எழுதி நினைச்சா கொடுத்துருங்க. நான் என்னைக்கே செஞ்சிருப்பேம்மா. ஆனா பிரிக்கணும்னு சத்தியமா நினைச்சேனா? என் பிள்ளைகளுக்கு தான் இன்ன வரைக்கும் நானும் உயிரோட அம்மா, இருக்கேன். பிரிக்கணும். எவ்வளவு அசிங்கம் ஒழுங்கா பாருங்க, இரு. பசங்க தான் இருக்கிறேன். நீ நீ பேசாத. சும்மா இரு. ஒழுங்கத்தை பத்தி நீ பேசக்கூடாது. அனாவசியமா ஒழுங்கத்தை பேசாத. பத்தி நீ பேசுறியா? ஏம்மா, 3 என்ன மாசத்துக்கு ஒரு செய்ய தாலி மரியாதை? கட்டுறேன். இவளை பிள்ளைங்களை வச்சு ஆமா. பிரிக்கணும்னு நினைச்சிருந்தேனா நான் என்னைக்கோ செஞ்சிருப்பேன். என்னைக்கோ நான் செஞ்சிருப்பேன். கோர்ட்டுக்கெல்லாம் போனா, கவர்மெண்ட்டுக்கு போனா நியாயம் சட்டம் தான் செல்லுபடி ஆகும். நான் என்னைக்கே இவ்வளவு இங்க பாருங்க மேடம், செஞ்சிருப்பேன். 4 பசங்களையும் கூப்பிட்டு கேளுங்க. அங்க போய் இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும். என்னைக்கு சின்ன இருந்தாலும் என் பிள்ளைங்க. இல்லம்மா, இது சட்ட ரீதியா போறதானா நீங்க போங்க, டிவோர்ஸ் சரி, வாங்கி. நீங்க இன்னொருத்தரோட வாழறீங்க தெரிஞ்சாலே அவருக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். சரி மேடம். அது வேற விஷயம். ஆனா நீங்க இன்னொருத்தரோட போய் வாழும்போது 3 பொம்பளை பசங்க, அவனை பெரிய கொடுக்க பசங்க, எப்படி நீ கூட்டிட்டு போவ? அததான் நான் அவங்களுக்கு சொல்றேன். பிள்ளைங்க வந்து தப்பாயிடுச்சுன்னா பிள்ளைங்க அதை நல்ல விட பேருங்க. இன்னைக்கு என் பொண்ணு கிட்ட சொல்லி தர வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி தரேன்னு கேளுங்க. என்ன சொல்லி கொடுக்குற பசங்களுக்கு? என் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், படிக்கிறீங்களா நல்லா படிங்க. நீ காலேஜ் போறதா இருந்தாலும் நல்லா படி. ஸ்கூலுக்கு நான் சேர்த்து விடுறேன். என்ன உனக்கு வந்து தப்பான பழக்கம் இருக்க கூடாது. நான் வாங்கின பேர் நீ வாங்க கூடாது. சரி, இத பாருமா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, டயலாக்ஸா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம உதாரணமா வாழ்ந்து காமிக்கணும். என்ன உதாரணமா வாழ விடல. வாழ விடல எல்லாம் விடல சும்மா நீ காரணம் சொல்ற. அழகா நான் ராஜா காரணம் மாதிரி முடியல. சொல்றேன். இல்ல மேடம், உன்னால உதாரணமா அப்படிலாம் வாழ கிடையாது. முடியல. அப்படி கிடையாது. அதுதான் மேடம். உண்மை. சரிங்களா? காரணம் 1000 காமிக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ண தூண்டினது இவரு, அவரு, நான் இப்ப என் தப்பு பண்ணல, மாமியார், நான் என் ஏன் மாமனார், சொல்லலையே? என்ன காரணம் வேணா எத்தனை நாள் இவனை நாங்க செருப்பால அடிச்சிருக்கோம். 1000 சொல்லலாமா? கொலை பண்ணறதுவனுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். அது அவன் வந்து நீ அவன் பண்ண வேலையை சந்தேகப்படாதடா, நியாயப்படுத்தவே கொடுமைப்படாதடா. முடியாது. உதாரணமா வாழ்ந்தாதான் பசங்களுக்கு நம்ம அவங்களை அட்வைஸ் பண்ண முடியும். நாளைக்கு உன் பொண்ணு திருப்பி கேப்பா. நல்லா அம்மாக்கள் நல்லா இருக்கும் போதே திட்டுனா பசங்க திருப்பி பேசுறதுங்க. நம்ம ஒழுங்கா வாழலைன்னா ஒரு வார்த்தை டக்குன்னு கேட்டுடுவாங்க. உனக்கு என்ன சொல்றதுக்கு யோகியதை இருக்கா கேட்டுடுவாங்க. இப்படி கேட்டுடுவாங்க. பசங்க நம்மள எல்லாம் விட ரொம்ப ஸ்மார்ட். 3 பொம்பளை பசங்க இருக்கு உனக்கு. சரி. புருஷன் உயிரோட இருக்காரு, குடும்பம் இருக்கு, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், 4 பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தர் உங்க கூட வாழறதுக்கு உள்ள வந்துட்டாருன்னா அவர் மனசுல என்ன இருக்கும்? அவர் மனசுல நல்ல மனசாதான் இருக்காங்க. இவங்கள மாதிரி குடிக்காரங்களும் கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இவன் நான் அப்படியேப்பட்டவன நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு வீட்டுக்குள்ள வர தப்பானவர் தான். ஆரம்பத்துல நீ உன்னை கூட்டிட்டு போகும்போது அவர் குடிக்காரனா கல்யாணம் இருந்தானா? ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஏமா ஆரம்பத்துல உன்னை கூட்டிட்டு போகும்போது குடிக்காரனா இருந்தானா? அதுக்கப்புறம் தானே குடிக்க ஐயோ ஆரம்பிச்சான். மேடம், 10 வயசுல இருந்து குடிக்கிறேன். அவங்களே வாயில சொல்லிருக்காங்க. 10 எத்தனை வயசுலயா? போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. 10 வயசுலயா? 10 திருட்டு வயசுலயா? பழக்கத்துல இருந்து குடிகாரங்களோட பொண்டாட்டிகள்லாம் இந்த மாதிரி காரணம் பண்ணிருக்க சொன்னா, மாட்டேன். சரி அவன் திருடனா? நீ இல்லன்னு சொல்லல. அவன் திருடி கொடுத்தது நீ அதுல 1 ரூபாய் கூட திங்கலையா? திருடி கொடுத்துட்டு திருடி எடுத்து வந்து என்கிட்ட அதெல்லாம் தெரியும் கொடுத்தா, சுகுணா, போய் சொல்லாத. ஒரே வாட்டி ஒரு சைனா திருடி எடுத்து வந்து கொடுத்தாங்க. இது ஏதுன்னு கேட்ட கீழே இருந்து எடுத்து வந்து கொடுத்தேன்னு சொன்னான். போய் அதெல்லாம் சொல்லாம அதெல்லாம் செய்யறவங்க போய் தான். சொல்லாம இல்ல மேடம், மேடம் அது இருக்கிற வண்டியில கடிச்சு தான் எடுத்து கொடுத்தேன். நான் எடுத்து செஞ்சவங்க தான். மேடம் நான் எடுத்து போல மேடம். செஞ்சவங்க தான். 10 ஆனா எல்லாரும் சவரம் உடனே அது. செஞ்சிருக்கான், இல்லன்னு சொல்லல. நானே ஜெயில போய் ஜாமீன் எடுத்துக்கோ 2 பேரும். அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் விடிய எனக்கு விடிய தெரியுமா? விடிய திருடன் கடந்து எனக்கு தெரியுமா? இல்ல எங்க வீட்டுல அண்ணே, திருடன் இருக்கும்போது சரி, இவங்களை யாருக்கு திருடன் எனக்கு திருடன் தெரியுமா? தெரிஞ்சு அதனாலதான் வீட்டுல குடுத்தன இருக்கிறவங்களோட ஓடி போக கூடாது சொல்றது. லவ் பண்ண நானா போய் லவ் பண்ண சொன்னேன். பண்ணினது நீ. நானா லவ் பண்ற சொன்னேன். ஓடி பண்ண நானா ஓடி போகல. இவங்க தான் வந்து கட்டாயப்படுத்தினாங்க. அவங்க தப்பு பண்றது மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லையே, நான் ஒத்துக்கிட்டோம். என் பையனாலதான் நீங்க இந்த அளவுக்கு ஆயிட்டேன். நான் எங்க போனாலும் சாட்சி சொல்வேன். நான் என் பிள்ளைய தூக்கி வச்சு ஆட மாட்டேன். என்ன அதே நாளைக்கு என் பேரன் இதுவரை பத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண கிடையாது மேடம். இவங்க ஒரு support உன்னால பண்ணல. கேரண்டி சொல்ல முடியுமா உன் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு? சத்தியமா அதுல சும்மா நான் உன் guarantee புருஷன் பண்றேன். பெரிய நான் வீட்டுல guarantee பண்றேன். இருந்தாலே பெத்த தாப்பங்கிட்ட இந்த காலத்துல உண்மையா நடக்க முடியாத காலமா இருக்குது. கேரண்டி கொடுக்க கேரண்டி குடுக்கறாளாம். அதெல்லாம் சும்மா எத்தனை கதை. வருஷம் இங்க பாரு, இங்க உன் பாரு, guarantee ஒரு உனக்கு இல்லாத போயிட்டு. எத்தனை பசங்க இங்க வந்து உட்கார்ந்து அழறது? எத்தனை வருஷம் 15 சொன்னா வாழ்ந்து 15 வருஷம் 15 வருஷம் ஒண்ணும் ஒண்ணா இல்லம்மா. வாழ்ந்தவங்களே சரி, பிரிந்து இந்த பாரு, போறீங்க. எங்க அம்மா பண்றது எங்கேயோ correct தான். நடுவுல வந்து எங்க அம்மா கூட சேர்ந்தாலும் போறேன்னா எவ்வளவு நாள் கூட்டிட்டு போ. இருப்பாரு? மேடம், சும்மா எங்க அம்மா பண்றது தப்பு இல்ல, நியாயம் தான். நான் எங்க அம்மா கூட இருக்கேன்னு என் பெரிய பொண்ணு சின்ன பேத்தியும் சொல்லட்டும், நான் இதை விட்டுருதேன்.
நான் விட்டாலும் எனக்கு கவர்மெண்ட் விடாது. நான் சரின்னு விட்டு இங்க பாருங்க போயிருவேன். மேடம், கவர்மெண்ட் பிள்ளைங்க விடாது. அவங்க வளர்க்குறாங்களா வச்சு வளர்த்துக்கிட்டோம். இனி நான் போய் பசங்களை பார்க்க மாட்டேன். நிஜமா நான் பார்க்க மாட்டேன். வளர்த்துக்கிட்டோம் அந்த எது பாவத்தை போனாலும் அவங்க இப்ப போய் கூட இருக்கிறவன் தான் முக்கியம். அவங்க வயசு காலத்துல பசங்கள மேல அக்கறை இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க. அவங்க நான் வயசு இல்ல மேடம், இருக்கு. அக்கறை இல்லாம நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். உனக்கு இல்ல, அக்கறை அக்கறை இருந்தா இருக்குன்னா, இந்த நீ 2 திறமைசாலி. வருஷத்துல இந்த 2 பேர் கூட நீ பேசியிருக்க இல்ல, மாட்டேமா. உனக்கு திறமை இருக்குடி. அவ்வளவுதான் நான் நீ சொல்லுவேன். நல்லா சம்பாதிக்கிற அழகா ராஜா மாதிரி நல்ல கௌரவமா நீ சம்பாதிச்சு 4 பிள்ளைங்களை ராஜாத்தி மாதிரி காப்பாத்திருந்தீன்னா தாய் ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு உனக்கு நான் துணைக்கு இருந்திருப்பேன். இப்ப பசங்க அப்படியா கொடுக்கறது இருந்த ஊர்ல ஆள்தான். தானே இருக்க. ஆரம்பத்துல அப்படி இருக்கிற இருந்த மாதிரி நான் ஆள்தான். கிடையாது. என் பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. என் கூட வரேன்னுச்சிங்கன்னா வரட்டும். இல்ல அதுங்களுக்கு எங்க நிம்மதியா இருக்கணும் இருக்கட்டும். ஏன்னா என் பசங்க சின்ன நிம்மதி நான் பிள்ளைங்களுக்கு என்ன கேட்க தெரியும்? விரும்பல. தாய் பாசத்துல தாய் கிட்ட அவங்க போறதுன்னு அன்பு தான் சொல்லும். அந்த அவ்வளோண்டு பையன் என்ன சொல்லுவான்? அவன் அம்மா மடியிலேயே வளர்ந்தவன். இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்னை நம்பி விட்டு போனான். இல்ல முழுக்க பையனை முழுக்க வேணா முழுக்க அந்த வச்சுக்கிட்டா. பையனை பக்கத்துல ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருந்தேன் அபிபுலா ரோட்ல. பையன் ஆம்பளை பையன் இவன் வேணா ஆஸ்பத்திரியில அம்போன்னு விட்டுட்டு அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. 1 வருஷம் படிப்பு அந்த பையனுக்கு வீணா போயிட்டு. என்ன 3வது கூட்டிட்டு கையில ஓடி காலை போன பிடிச்சு தாங்கினேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்களால பாத்துக்க முடியலன்ட்டாங்க. என்னால அங்க வந்து ஸ்கூலுக்கு கூட்டு வர முடியல. ஏன் முடியாது? அதுவும் 2வது கூட்டிட்டு வந்ததுக்கு நீ ஏன் தப்பான வார்த்தை சொல்லி ஏன் என் புள்ளைய அங்க விடுற விடாதன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அதனால நான் விட யார் சொன்னா? நான் சொன்னேனா? நீங்க சொல்லல, கூட சரி, இருக்கவங்க அந்த சொன்னாங்க. பையனை யாரை நம்பி விட்டு போனேன்? இவனை நம்பி விட்டு போனியா? வெளிநாட்டுக்கு போகும்போது என்னைய நம்பி விட்டு போனியா? உன் பிள்ளை யாரு நீங்க அந்த ஸ்கூல்ல பாட்டி சேர்த்தது? என்ன சொன்னீங்க? ஸ்கூல்ல அவனை யார் கூட்டிட்டு போக சேர்த்தா? சொல்லுங்க அவனை. அந்த பையனை ஸ்கூல்ல யார் சேர்த்தா? இதே ஸ்கூல்ல போய் சர்டிபிகேட் இல்லாத டீச்சர்ட்ட அழுது கெஞ்சி கூத்தாடி மருமக வெளிநாட்டுக்கு போயிட்டா. மகன் சோமலாம இருக்கான். என் பேரன் படிப்பு வீணா போகுதுன்னு சொல்லிட்டு சேர்த்தனா 6 மாசம் படிக்க விட்டியா? சொல்லாதுக்குள்ள நான் என் பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன பிரச்சனை தான் பேரன் பேத்தியை பார்க்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். அந்த பையன் கூட்டு போய் அந்த பையன் படிப்பு கெடுத்தியா? அன்னைக்கே நாங்க வந்திருப்பேன். இப்ப என்ன பண்றான் பையன்? பையன் சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம தான் சேர்க்கணும். ஸ்கூலுக்கு போய் சேர்த்த மேடம். சேர்க்க முடியாது, முடிய மாட்டாங்க. போனாங்க. நான் பேர்ல எழுதல, ஸ்கூலுக்கு சும்மா. போயிட்டு இருந்தான். அவன் எனக்கு 1 வருஷம் படிப்பு பசங்களோட போயிட்டுல. விளையாடி இந்த இடத்துல இடிச்சிட்டு வந்துட்டான். அப்புறம் அவங்க டீச்சர் என்ன அம்மா சொன்னாங்க, பாருங்க, ஜூன் மாசத்துல பாருங்க. சேர்த்துருங்கன்ட்டாங்க. சரி நான் கூட்டிட்டு வந்து வீட்டுல தான் வச்சிருக்கேன். இந்த விஷயம் சொன்னதே என் பேரன் தான். இவ அந்த மாதிரி இந்த அவன் மாதிரி சொல்லுவான் அதான் சரி, கெட்டு நான் போயிட்டா. கூப்பிட்டே அதை போனேன். பேசு. அது பாத்தீங்களா? ஒண்ணு கிடையாது. ஏன்னா இவங்க வேணா நான் முடிவு எடுத்துட்டேன். அவங்க ஒரு சின்ன சொல்லுவான் குழந்தை, அப்ப அந்த குழந்தை மனசுல என்ன மேடம் ஓடும்? பக்கத்துல சின்ன குழந்தை வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேடம். அந்த குழந்தை மனசுல நாளைக்கு அதுக்கு நல்ல புத்தி வந்து நல்லா படிச்சு நல்லா ஆயிருமா? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் அதான் செஞ்சேன், அந்த அப்படிதான் பையன் செஞ்சேன், வந்து அப்படிதான் என்கிட்ட செய்வேன். சொல்றான் மேடம். சத்தியமா அந்த பையன்கிட்ட எதுவுமே கேட்கல. என்னடா வசந்த் எங்கடா போனீங்க ஜாலியா உங்க அம்மா கூட சுத்திட்டு வந்தியான்னா அந்த பையன் புட்டு வைக்கான். நான் கேட்டா எனக்கு அதுவே சொல்லணும்னா ஒண்ணுமே கூப்பிடுவான் ஓடல. அந்த மாதிரி. அப்போ நான் இவளை வெளிநாட்டுக்கு அனுப்ப உடனே போன் போட்டு சொன்னேன். என்னடி என் பேரை இப்படி சொல்றானேன்னு. அட சும்மா இருமா, அப்பெல்லாம் கிடையாதுமாண்ணா. 2 நாள் பொறுத்து அவ போன் பண்ணி சொல்றா, ஏமா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், அவளே ஆமான்னு ஒத்துக்கிட்டாமா அப்படின்றா. என்னங்க எங்க போய் சொல்ல முடியும்? சின்ன குழந்தை, அவ பிள்ளைதான். அவ பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ தப்பு பண்றாளே, நாளைக்கு அந்த பிள்ளை நாளைக்கு ஒண்ணு மதிக்குமா? என்னதான் நீக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பிள்ளை போய் யார் ரத்தம் ஓடுது? இந்த திருட்டு பேர் ரத்தம் தானே அவனுக்கு ஓடுது. நாளைக்கு இவனை அதெல்லாம் பார்த்தா தாண்டி அவன் அவனுக்கு வருவான். அது தப்புன்னு தெரியுதுல. பையனுக்கு அது தப்புன்னு சொல்றது தெரியுது. 9, 8 வயசு பையன் புட்டு வைக்குது. ஏன்டின்னு கேட்டதுக்கு தான் ஒரு நாள் அப்படிதான் கொண்டு கூட்டிட்டு போங்க உங்க பேரனை. அப்படி நான் சொன்னேன், என்னடி திடீர்னு கூட்டு போய் சொல்றேன், நான் அவசரமா ஒரு இடம் போறேன், நாளைக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன், ஏன் திடீர்னு கூட்டு போய் சொல்றியன்னதுக்கு அதுதான் எங்க போனாலும் வந்து புட்டு வச்சிருது உங்ககிட்ட, அதனால உங்க பேரனை நீங்களே கூட்டிட்டு போங்க. அதுக்கு சொல்ல மேடம், ஸ்கூலுக்கு போனதான் நான் சொன்னேன். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, அவசரமா ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னாங்க. அதனால நான் பையனை லீவுமா மொத்தத்துல உன்னால தனிமையில இருக்க முடியல, அதனால தொண்ணை அப்படி இல்ல தேடிக்கிட்ட. மேடம், நான் வீம்புக்கு ஸ்கூல்ல வாழ்றேன். லீவு. நான் எனக்கு கெட்ட பேரை இங்க பாருங்க, கெட்ட பேரை உண்டு படுத்துறாங்க. கெட்ட பேராவே இருக்கட்டும், நான் சரி, வீம்புக்கு வாழ்றேன். வீம்புக்கா வாழ்ந்துக்கோமா. உன் வீம்புக்கு குழந்தைங்களை எல்லாம் பாதிக்க விட முடியாது. பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா நீங்க வந்து அப்படியும் பசங்களை வந்து இது பண்ண முடியாது மேடம். பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் என் பிள்ளைங்களை வந்து நான் அடிச்சு வளர்த்தது கிடையாது. பாசம் கொடுத்தா நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? என் பொண்ணு பெரிய பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் சார் பண்ணுங்க. அங்கே போனாதான் மேடம், அங்க போன விட மாட்டேன் மேடம். அங்க போனாலும் ஸ்டேஷனுக்கு மேடம் தைரியமா சொல்றேன், ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணல. சரிங்களா? நான் வந்து பயப்படவும் கிடையாது மேடம். இந்த 2 வருஷத்துல 3 வாரம் மாறிடுச்சு மேடம். அந்த குமரன்ற பையன் ஒண்ணு, எத்தனை ஸ்டேஷன்ல இவன் கூட பிறந்த ஒண்ணு, இப்போ ஒருத்த வச்சுக்கிறான். கேட்க சொல்லுங்க. 1 வருஷத்துல மேடம் 3 பேர் மாறிடுச்சு மேடம். 3 தாலி பத்தி மாத்திட்டா. பேசுறதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தை. அவன் கடன் கொடுக்க வந்து கடன் கொடுக்க வந்தவனை வந்து நீங்க அனாவசியமா பேசிட்டு நடக்கிறீங்க. நான் வந்து இங்க பாருங்க, இன்னைக்கே நான் சொல்றேன், என் பிள்ளைங்க எனக்கு 4 பிள்ளைங்க வேணும்ன்றதுக்கு நானும் இருக்கிறேன். அப்ப இன்னொரு நான் தப்பு இன்னொருத்த கூட இருந்தாலும் அந்த இன்னொருத்தனை வந்து என் பொண்ணை தொட விட மாட்டேன். அதெல்லாம் தப்பு. சரிங்களா? கண்ணுல வெண்ணெய் ஊத்தி பாத்துக்கிட்டே இருப்பியா? வெண்ணெய் விட்டு பாக்கல, நான் வேலை வெட்டிக்கு போக வீட்டுல அந்த உட்காந்துருக்கேன். 24 நேரம் ஒரு நேரம் கூட அசந்து தூங்க மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம். அப்படி ஒண்ணு அதெல்லாம் அந்த நான் பேச்சு அப்படி வேண்டாம். ஒண்ணு சொன்ன கேட்டு தூங்கினேன் இல்ல. அப்படிலாம் சொல்லாத. வேண்டாம். அந்த மாதிரி அப்படி விஷயம் எல்லாம் வேண்டாம். சொல்லாத. இங்க பாருங்க, இந்த பாரும்மா, இவங்க இவ்வளவு நீ பேசுறாங்க, லீவுல போய் பாத்துக்கோ, அவ்வளவுதான். நான் போவே மாட்டேன். சரி அது அப்ப ஒண்ணும் டிஸ்டர்ப். அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கம்மா. கம்ப்ளைண்ட் இல்ல, கொடுத்துருங்க. அவதான் சொல்லிட்டாளே, நீங்க பாத்துங்கம்மா. இல்லம்மா, ஹாஸ்டல்ல கூட்டு ஓடுறோம்மா. இருக்கட்டும். அங்கன அதெல்லாம் அப்படியே அவ கூட்டு செய்ய ஓடுறோம். மாட்டா. அதெல்லாம் நீ செய்வ, அவள செய்ய மாட்டா. சரி, இவ்வளவு பேசுறாங்களே, நம்பி ஒரு வீட்டுல ஒரு
பொண்ணை படுக்க வச்சிருந்தா கூட இவங்க யாரு? நீ பார்த்த, நீ பேசுற பார்த்த. இந்த வார்த்தையெல்லாம் நீ பார்த்த. அதெல்லாம் சும்மா யானுக்குன்னு கதை ஆ, ஒண்ணு ஐயோ, நம்ம சொல்லுவாங்க. வேணாம், ஜூரியனை இல்ல கிடையாதும்மா. மேடம், என் பையன் பிறந்தப்ப இதெல்லாம் நடந்தது. ஐயா, அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சரிங்களா, அந்த பொண்ணு பேர்லாம் சொல்லி நான் அந்த சரி. பொண்ணு இது வாழ்க்கை இது பண்ண இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரி, அவரும் தப்பு பண்ணாரு, நீயும் நீ தப்பு பண்ண, பண்ண. ரெண்டு பேரும் பண்ணீங்க. விட்டுடுமா. விடு. இந்த விட்டுடு. பிள்ளைங்க தப்பு பண்ணாத நல்ல வாழ்க்கைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வழி சொல்லு. பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன சொத்து அவங்களுக்கு? உங்க அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, இவங்களோட பசங்க, அவங்களுக்கு அது பெருமையா இருக்கணும். அதுதான் நம்ம பசங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த சொத்தை தான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு 2 பேரும் மிஸ் பண்ணிட்டீங்கம்மா. என்னைக்கு அந்த வீட்டுக்கு வாடகை நீங்க அட்வான்ஸ் பாத்துங்க பசங்களை. வீட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு என்னைக்கு அவளை அனாதைய ரோட்ல விட்டுட்டு வந்தானோ அன்னைக்கே இவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அவ்வளவு. என்ன இவன் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, இல்லைன்னு சொல்லல. இது இவ்வளவு பெருசா இருக்கு எரும மாடு மாதிரி, என்ன உண்மையில பிரயோஜனம்? அவங்களுக்கு கோவம் எல்லாம் கிடையாது. எனக்கு அவங்க மேல எல்லாம் கோவம் கிடையாது. அப்ப விட்டுடுங்க, இதை அப்படியே விட்டுடுங்க. பசங்களை அம்மா பாத்துக்கிட்டோம். பசங்களை வந்து நான் வீட்டுக்கு கூட்டின்னு போகாமலாம் இருக்க முடியாது. நான் கூட்டின்னு போயிட்டு என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யணும். ஏன் இப்போ என் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்யலையா சொல்லுங்க? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு சொல்லி அந்த ஏது பண்ண நானு. போறாங்க சரிங்களா? ஆமாடி, நீ எப்போ இருக்கா இன்னொருத்தரோட இன்னும் அந்நிய புருஷனோட வாழறேன்னு டிசைட் பண்ணியோ, நீ பண்ணறது வேலை இந்த சமூகம் ஏத்துக்காது. நீ இன்னொருத்தரோட மனைவி, புரியுதா? நீ பண்ணறது நான் இங்க பாரு மேடம், இப்போ நீ என்ன இடமா தான் நான் நியாயம் வாங்கி வேணா எடுக்கிறேன். சொல்லு. அவங்க நீ என்ன புருஷன் நியாயம் இதெல்லாம் வேணா நான் சொல்லு, ஒத்துக்கல. நீ என்ன நியாயம் வேணா சொல்லு, இந்த சமூகம் ஏத்துக்காது. நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வராது. நீ பண்ணறது தப்பான வேலை. அது உனக்கு எவ்வளவு நியாயம் வேணா உனக்கு இருக்கட்டும். கொலைகாரனும் தான் சொல்லுவான், என்ன தூண்டி விட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு. எவ்வளவு வேணா நியாயீகரிக்கலாம், நீ நியாயப்படுத்தலாம். சரி ஒரு நிமிஷம் ஏறுமா. மேடம், பொண்ணுங்க அங்க நீ போயிட்டு பேசுறதெல்லாம் நான் பேசிட்டேன், கேட்டுட்டேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு. நீ உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். பசங்க வேணும்னா நீ தனியேறு, பசங்களை பார்த்துட்டு தனியேறு. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு புருஷனோட இருக்க முடியாது. இவங்க இல்ல, உனக்கு இருக்கணும்னு அந்த அவசியம் கிடையாது. அவரோட இருக்க வேண்டாம். அவசியம் கிடையாது. இவங்களோட இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஆ. இவங்களோட இதுக்கு நான் நான் என்னால ஒத்துக்க சொல்றத முடியாது. கேளு, அவங்களோடதுக்கு இல்ல. இந்த சமூகம் ஒத்துக்காதுமா நீ பண்ணறது விஷயத்த. இதே ஒரு ஆம்பளை அவர் அந்த மாதிரி பண்ணிருந்தாலும் இதேதான் பேசுவோம். ஹஸ்பண்ட் இருக்கும்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணறது தப்பு. நான் நீ கல்யாணம் முறையா பண்ணலையே, ஒரு இன்னும் நான் முறையா- கல்யாணமே பண்ணல. அது அதை விட தப்பு. கல்யாணம் பண்ணாம ஒருத்தனோட வீட்டுல போய் இருக்கிறது, புருஷனோட பிரதர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. வெக்க விட்டது இவங்க தானே. நானா போய் பிரதர் கிட்ட போய் பேசிட்டு நான் இருக்கேன். கருத்தை இவங்க தானே ஒண்ணு சொன்னாங்க. மேடம். இவங்க தானே சொல்லிட்டு இத பாரு, பேசுறாங்க. அவங்களே சொன்னதாவே இருக்கட்டும், ஆனாலும் தப்புதான். நான் தப்பு பண்ணேன், எல்லாமே அவங்க சொல்றதுல சரியா இதுவா இருக்கட்டும். பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க, என் கூட வரேன்னா வரட்டும். நான் ஒரு விஷயம் ஆனா நான் பிள்ளைங்களை கேட்கட்டுமா? வீட்டுக்கு சுகுணா, போகாம இருக்க முடியாது. சுகுணா, ஒரு விஷயம். உனக்கு பசங்க வேணுமா? நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேடிக்காது. பசங்களை வச்சுட்டு அவங்களுக்காக வாழு. தைரியமான பொண்ணு தானே நீ. தனியா இருந்தா என்ன ஆயிட போறது? என்னால தனியா வாழ முடியல வாழு. சரிங்களா? ஆனா இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவங்க அவங்களுக்காக நீ வாழாத. இந்த torture கொடுக்க உனக்காக வாழு, உன் பசங்களுக்காக வாழு. பசங்களுக்காக வேண்டி வாழு தனியா. உன் உன் பசங்களுக்காக பிள்ளைங்களை வாழு. வச்சுக்கோ. உன் பசங்களுக்காக வாழு. இது பாருமா, என்ன நம்பி அவங்க வந்திருக்காங்க. நான் என்னால இது தர உன்னை நம்பி எதுக்கு அவர் வரணும்? என்ன நீ அவருக்கு வாழ்க்கை கொடுக்கறியா? வாழ்க்கை இல்ல, நல்ல வாழ்க்கை இப்பதான் நான் வாழ்றேன். அப்போ அதனால இந்த வாழ்க்கை என்னால விட சரி, முடியாது. அப்போ உன்னால அந்த வாழ்க்கை விட முடியாது. அதுதானே உண்மை. உனக்கு உன்னால தனிமையில வாழ முடியல, ஒத்துக்கோ. சரி மேடம், அதுக்கு தனிமையில ஒரு வாழ காரணம். முடியாது. அதுதானே உண்மை. இல்ல உனக்கு தைரியம் இருக்கா? தைரியமே இருக்கு. என்னால தைரியம் தனியா இருக்கு. வாழ முடியும்னு நினைச்சு நான் வாழுவேன். அப்ப ஆனா வாழ வந்து முடியும் நினைப்பேன். நான் நினைச்ச வீம்புக்குன்னு புள்ளிய கூட வாழ்றவள நான் இப்படிதான் பிடிப்பேன் இருப்பேன். நினைச்சா புள்ளிய கூட பிடிப்பேன். ஆனா நினைக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். தனியா வாழ முடியும். பசங்களா இன்னொரு புருஷனா? எனக்கு பிள்ளைங்க வேணும் மேடம். பிள்ளைங்க வேணும்னா தனியா வாழணும். பசங்களை வச்சுட்டு நல்லா தைரியமா வேலைக்கு போய் கௌரவமா சம்பாதிச்சு பசங்களை பாத்துக்கோ. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. வேண்டாம் மேடம், எனக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேண்டாம். இப்பதான் அவங்க வீட்டு ஆளுங்க சப்போர்ட் வந்துட்டேன். நான் அவங்க யாரும் வராம இருந்தாங்க, நான் எனக்கு எங்க இருந்தேன். வீட்டு ஆளு சப்போர்ட்டும் வேணாம். அதெல்லாம் இருக்கு அவங்க இப்போ. வீட்டு அவங்க அதெல்லாம் வீட்டு இருக்கு. சப்போர்ட்டும் வேணாம். இருக்கு. என்னால இத பாருமா, வாழ இப்ப முடியாது. நீ உங்க அக்கா, செஞ்சுட்டு உங்க அம்மா இருக்கிறது உனக்கு illegal. ஒத்தாசை பண்றாங்க. அதனாலதான் நீ இவ்வளவு தியாகம் இருங்கம்மா. பேசுற. இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிறது இல்லீகல் அஃபேர். சட்டப்படி உனக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம் இல்லையா? டிவோர்ஸ் வாங்கு. டைவர்ஸ்க்கு நான் வரேன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இருமா. இவங்க எதுவுமே பேச Divorce- மாட்டேங்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கு, கோர்ட்ல அப்ளை பண்ணு. சட்ட ரீதியா பசங்களை யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. சரி. அந்த அம்மா போய் பேசினாங்கன்னா, அந்த அம்மா போய் சொன்னாங்கன்னா, அதுல இருக்கிறது ரிஸ்க் என்னதுன்னு நீதிமன்றத்துக்கு தெரியும். அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது விஷயத்துக்கு பசங்களை உங்க கூட அனுப்ப முடியாது. இப்ப 4 பசங்களை அவங்களே பாத்துக்கிறேன்றாங்க. அதான் அவங்க சொல்றாங்க. சரி மேடம், பாத்துட்டோம். ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கு காரணம் சொல்லறது.
நான் இதனாலதான் தப்பு பண்ணேன், இதனாலதான் தப்பு பண்ணேன்னு சொல்றது வந்து எல்லாரும் பண்ணறதுதான். ஆனா இவங்க செஞ்சிருக்கிறது விஷயத்துக்கு எதுவுமே காரணமாகாது. எப்படி ஏத்துக்க முடியும்? புருஷன் இருக்காரு, 4 பசங்க இருக்கு, 2 வருஷத்துக்குள்ள அவளுக்கு 2 அஃபேர் இருந்திருக்கு, ஒன்னு புருஷனோட பிரதரோட. எப்படி ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் எவ்வளவு தப்பான விஷயம். காது கொடுத்து கேட்க முடியல. அந்த பசங்களோட வாழ்க்கையில அவங்க மன ரீதியா அவங்கள எவ்வளவு பாதிச்சிருக்கும், எவ்வளவு தப்பு தப்பான விஷயம் அந்த பசங்க பார்த்திருப்பாங்க. தைரியமா சொல்றான், ஆமா இவங்களாலதான் பண்ணினேன் நான். அது வீம்புக்கு சொல்றாளா, இல்ல அவளால தனிமையில வாழ முடியலையா? அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு, அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு தாயே வந்து உட்கார்ந்து என் புள்ள ரொம்ப மோசமானவன் சொன்னா, அவர் திருட்டு இருந்திருக்கு, ஜெயிலுக்கு போயிருக்கான், ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காரு. ஆனா 4 பசங்க இருக்கே, இல்லைன்னா டிவோர்ஸ வாங்கிட்டு ப்ராப்பரா அதை பண்ணிருக்கணும். அப்படி பண்ணினாலும் பசங்களுக்கு கஷ்டம்தான். அந்த பசங்க என்ன தப்பு பண்ணிச்சு? அதுக்காக அவ சின்ன பொண்ணு, அவளால தனிமையில வாழ முடியல. ஒவ்வொருத்தருக்கு முடியறது, அவளால முடியல. ஆனா அவ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். டிவோர்ஸ் பண்ணாம ஹஸ்பண்ட் இருக்கும்போது பசங்களை வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுத்திக்கிறது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். எந்த விதத்திலையும் ஞாபகப்படுத்த முடியாது. அதனால அந்த அம்மாவோட, அந்த பாட்டியோட பசங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதனாலதான் அவள்கிட்ட அப்படி பேசணும். எப்போ வேணாலும் அவ போய் பார்த்துக்கலாம், வரலாம். அந்த பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு என்ன நிச்சயம்? 15 வயசாச்சு பெரிய பொண்ணுக்கு. எப்படி எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது? இப்படி ஒரு பொண்ணுக்கு 4 பசங்க இருக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் எப்படி இருப்பாரோ தெரியாதே நமக்கு. நமக்கே இவ்வளவு பயமா இருக்குன்னா அந்த பாட்டி தாத்தாக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் அப்படி சொன்னோம். அந்த அம்மாவும் ரொம்ப நியாயமா தான் பேசுறாங்க. எப்போ வேணா வந்து பசங்களை பார்த்துக்கிட்டுன்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் ப்ராப்பரா சட்ட ரீதியா அவங்க டிவோர்ஸும் வாங்கிக்கணும். அப்பதான் அவங்க பண்ணுறது வேலையை இந்த சமூகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும். நன்றி.